வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கதிர்கிட்ட செந்தில் கேட்குறாரு, உனக்கு அம்மாவுக்கு என்னடா பிரச்சனை? நீ எதுக்காகடா அம்மா கிட்ட பேச மாட்டேன்னுட்டு. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் வருது டெலிவரிக்காக. அவர் கிளம்பிடுறாரு. அவர் டெலிவரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, நான் தேனி வரல டிரைவிங் போகிறேன்னுட்டு ராஜிக்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, எதுக்காக ரெஸ்ட் இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறது வேணாம்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லை, வீட்டுக்கு பணம் கொடுக்கல இல்லையா, அதனால் நான் போகிறேன்ட்டு அவர் ரெடி ஆகிறன்றாரு. இவங்க இருங்க சாப்பிட்டுட்டு போவீங்க சொன்னோன்னே, அதுக்கெலாம் நேரம் இல்லைன்ட்டு அவர் கை கால் முகம் கழிட்டு வரேன்னு போகிறாரு. அதுக்குள்ளார இவங்க வந்துட்டு சாப்பாடு ஆயிடுச்சு அத்தை, அவர் வெளியில் கிளம்புறேன்னு சொல்கிறாருன்ட்டு எங்கம்மான்னு கேட்குறாங்க. டிரைவிங் போகிறாராம் தேனி வரலன்னுட்டு. அது கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. போவேணான்ட்டு சொல்கிறதானேட்டு கோமத்தியும் தங்கமயில சொல்கிறாங்க. அவர் சொல்கிறத கேட்க மாட்டுறாரு. அவருக்கு சாப்பாடு வேணும்னு சொல்கிறாங்க. சரி இருமா, இன்னும் சாப்பாடு ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இட்லி வேணா இருக்குது, அவனுக்கு பொடி இட்லினா ரொம்ப பிடிக்கும்னுட்டு அவங்களும் அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்க எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவர் வாங்கிக்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல அவங்க அம்மா நின்று இவர் இவங்ககிட்ட பேசுவாரான்ட்டு எதிர்பார்க்குறாங்க அவங்க. அப்போ இவர் என்னை பற்றி எதுவும் நினச்சி கவலைப்படாமல் உடம்புக்கு எடுத்துக்காமல் இருக்க சொல்லுன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்தது இவங்க சந்தோஷப்பட்டுட்டு அவர் கிளம்பிட்டு உடனே ராஜிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவன் என்னை பற்றி தானே சொல்லிட்டு போகிறான், எனக்காக தானே அவன் சொல்லிட்டு போகிறான்ட்டு. ஆமாத்த, உங்ககிட்ட பேசிட்டாருன்ட்டு. அப்போ அவன் என்கிட்ட பேசிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்க. இதுக்கு மேலே நாள் ஆக எல்லாம் சரியாக போவோம், பழையபடி உங்ககிட்ட பேச வரத நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. யோசனையோட வந்துட்டு ராஜி வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனை வந்து உட்காராங்க. இங்கே என்ன பண்ணிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவர்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். ரெஸ்ட்டே இல்லாமல் அவர் காலேஜுக்கு போயிட்டு வந்து டெலிவரி போயிட்டு இப்போ 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இதுக்கும் இப்போ டிரைவிங் போகிறேன்னு போயிருக்காருன்ட்டு. அப்போது இவர் என்னால் தானே கஷ்டப்படுறாரு. நான் திருச்செந்தூருக்கு வராமல் இருந்தாக்கா அவர் என் பார்வையில் படாமல் அவர் பாட்டு அவர் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பார். அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தவர் அவர் என் மாமாவை எப்போ பார்த்து திட்டிகிட்டே இருக்கார். இதெல்லாத்துக்கு காரணம் நான் தானே. அவர் என்னால் எதுக்காக திட்டு வாங்கணும்? எனக்காக தானே அவர் மாமாக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டான்றதுக்காக இப்போ டிரைவிங்லாம் போகிறாரு. அவர் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குதுக்கான்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறது, நடந்தெல்லாம் பேசி என்ன ஆக போகுதுன்றாங்க. ஹோம் டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னேன், அவங்ககிட்ட சொல்லி வைங்கான்ட்டு நான் போயிட்டு எடுக்கிறேன். இந்த விஷயம் நான் கொஞ்ச நாள் மறைக்கிறேன், அதுக்கப்புறமா நான் வீட்டில் சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க. அது அவங்ககிட்ட சொல்லி வைங்கன்னு சொன்னோன்னே சரின்ட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இவங்க உள்ளே வராங்க. அந்த இடத்துல தங்கமயில் அரசிக்கு கையில் மருதாணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட காலேஜில் ஃபங்க்ஷன் நின்றுட்டு உங்களுக்கு டிசைன்லாம் போட தெரியுமான்ட்டு இவங்க கேட்குறாங்க. ஃபோனில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாண்டியன் வந்து உட்காராரு. வந்துட்டு பரவாயில்ல, தங்கமயிலுக்கு எத்தனையோ திறமை இருக்குது மாதிரி இதுன்ட்டு. எங்கம்மா கோமதியை காணுன்ட்டு இவர் கேட்குறாரு. உள்ளே வந்து கோமதி வராங்க. வந்துட்டு இவர் பேக்கை கொடுக்குறாரு. எங்கே எல்லோரும் வந்தாச்சான்னு கேட்கும்போது எல்லோரும் வந்துட்டாங்கன்னா கதிர் தான் டிரைவிங் போயிருக்கான்ட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு இவர் ஷாக் ஆகிறாரு. நான் 10 மணிக்கெலாம் வந்தேன்னு சொன்னான், அவன் எதுக்காக டிரைவிங் போயிட்டுறான்? சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டானா, மதிக்கவே மாட்டானா. அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்துட்டு ஒவ்வொரு தடவை சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். மதிக்காமல் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறான். அவன் இஷ்டம் போல் பண்ணிட்டு இருந்தான். என்ன அர்த்தம்ட்டு இவர் திட்டுறாரு. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் அப்படியும் பேசுவீங்க எப்படியும் பேசுவீங்க. அவங்ககிட்ட அவனை கடைக்கு வர வேணாம்னு சொன்னீங்க, வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அவனை எப்போ பாரு குத்தி பேசுகிறீங்க. எதை செஞ்சாலும் அவனை தப்பு தப்புன்றீங்க. வீட்டுக்கு வேறு பணம் கொடுக்க சொன்னீங்க. அதனால் வேறு என்ன பண்ணுவான்? அதுக்காக தான் அவன் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது. வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்து வருத்தப்படுறாங்க. இங்கே கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதியோட சத்தம் கேட்டு அவங்க அம்மாவும் அவங்க அண்ணியும் வந்து அதை பார்த்து பதறி போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் திட்டிட்டு போகிறாரு. இதேமாதிரி அவன் இஷ்டத்துக்கே பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருன்ட்டு அவர் திட்டிட்டு போய்ட்றாரு. அதுக்கப்புறமா பசங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன் விடுமான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளோ நாள் தான் பார்த்துக்கிட்டது, 2 பேர் இதேமாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாக்கா இவங்க 2 பேருக்கு கத்தி கத்தி நான் போதும் போதும் ஆயிடுச்சுன்ட்டு அவங்க புலம்புறாங்க. கோமதியோட அம்மாவும் அண்ணியும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. கோமதி இந்த மாதிரிலாம் சத்தம் பண்ணி சண்டை போட்டெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பார், அடிச்சிட்டு இருப்பாரான்ட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இவங்க முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வாங்கத்தை போகலாம், அப்புறம் வந்துட்டு போகிறாங்க உங்கள் பசங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அவங்க வரமாட்டாங்க, வந்தால் வண்டி சத்தம் கேட்குன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட பெரிய பிள்ளை வந்து நிற்கிறாரு. என்னடா வண்டியில் வரல, சும்மா வந்திருக்கேன்ட்டு நான் தெருமனையில் இறங்கிட்டேன். தம்பி என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னொன்று இங்கே புழுக்கமாக இருக்குது, அதனால தான் காற்று வாங்க வந்தேன்ட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. எதிர் வீட்டில் வந்து காற்று வாங்குறீங்களான்ட்டு கேட்டுட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க, என்னோ சண்டை போட்டு கத்திட்டு இருந்தா கோமதின்ட்டு, அவளை பற்றி எதுக்காக பேசுகிறேன்ட்டு கேட்குறாங்க. அப்போது இல்லைடா, என்னவோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் வந்து வருத்தப்பட்டு நின்றுட்டுக்கோன்ட்டு சொல்கிறாங்க இவங்க. இதுக்கு மேலே அவளை பற்றி பேசாதீங்கன்ட்டு அவர் திட்டி கூட்டிகிட்டு போய்ட்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு உட்காராங்க. இன்னும் பாண்டியன் வரலாதனால இங்கே எல்லாருமே கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக அவசரப்பட்டு மாமா கிட்ட சண்டை போடுறேன்ட்டு. நானும் எவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவர் எப்போ பாரு இது மாதிரி திட்டிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் உட்காராரு. இவங்க சாப்பாடு போடுறாங்க. அந்த நேரத்தில்
எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல கோமதி எல்லாருமே எரிஞ்சு விடுறாங்க. எதுக்காக அது மாதிரி எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க, நீ அவன் மேலே இருக்கிற கோவத்தை வந்து இவங்க மேலே காட்டுறேன்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. வேறு என்ன பண்ணுறது, இவங்க மேலே தானே காட்டியாகணும், எனக்கு வேறு என்ன புலம்புறது கூட கூடாதான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர, எதுக்காக அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு, நீங்கள் வீட்டுக்கு பணம் கொடுக்க சொன்னீங்கன்னுட்டு அவன் டிரைவிங் போயிருக்கா, அதை கூட நான் சொல்லி புலம்பக்கூடாதான்ட்டு இவங்க பாட்டி இவங்க புலம்புறாங்க. சரி, இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அவனை அந்த வாரத்தில் 2 நாள் டிரைவிங்லாம் போகிறது வேணாம், கடையில் வந்து வேலை செய்ய சொல்லு, அவனுக்கு டிரைவிங் பண்ண எவ்வளோ பணம் கிடைக்குமோ அதை நான் கொடுத்துறேன்ட்டு இவர் சொல்கிறார். அதை கேட்டு பரவாயில்ல, பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்ட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்தில் செந்திலும் பழனி மட்டும் புலம்புறாங்க. இந்த மாதிரி நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு மாமாவுக்கு மனசே வரலான்னுட்டு எப்படியோ ஒன்று இவர் ஒத்துக்கிட்டாருன்ட்டு கோமதி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இப்போ மாமா ஒத்துக்கிட்டாரு, கதிர் ஒத்துக்காரோ இல்லை தெரியலன்ட்டு ராஜ மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் கோமதி வந்து நிற்கிறாங்க. பாத்தியா, நான் மாமாவை எப்படியெல்லாம் பேசி பேசி அவரை சம்மதிக்க வச்சுட்டேன்ட்டு அவங்க குஷியாக போகிறாங்க. செந்தில் கதிர்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு உக்காராரு. மீனா சொல்கிறாங்க, டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கானாமான்ட்டு. ஆமாம், அவங்களோட அட்வைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான்ட்டு இவர் வந்து உக்காராரு. என்னன்னு தான் தெரியல, அம்மாவும் கதிர் சரியாக பேசிக்க மாட்றாங்கன்ட்டு, அவங்க நல்லா தான் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு தான் அப்படி தோணுதுன்னுட்டு இவங்க ஒரு பேச்சு சொல்கிறாங்க. உதவி செய்ய நினைக்கிறாரு ராஜின்னுட்டு கதிருக்கு. அப்போ இவர் சொல்கிறாரு, உதவி செய்கிறேன்ட்டு அப்பா இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாது தெரியல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி வைக்கிறது வேணான்னு சொல்லுன்ட்டு இவர் சொல்கிறாரு. பொழுது விடிஞ்சு கோமதி ரொம்ப சந்தோஷமாக காப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர் வரட்டும், நான் இவர் ஒத்துக்கிட்டாரில்ல, அந்த சந்தோஷமான விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு அவனுக்கு நான் கடைக்கு போக சொல்கிறேன்ட்டு அவர் ஒத்துக்குவாரெல்லாம் தெரியும்போது நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் ஒத்துக்குவான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கதிர் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. வந்துட்டாங்கன்னுட்டு அவங்க பொண்ணு சொல்கிறா கத்தி, அதனால் நான் போயிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு. அப்போ ராஜி மீனாவை சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா சொல்லுங்கன்னுட்டு இப்போயே போய் சொன்னதான் சரியானுன்ட்டு இவங்க காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசணுண்டான்ட்டு என்ன விஷயம்னு இவர் கேட்குறாரு. அப்பா ஒத்துக்கிட்டார்டா, அது மேலே நீ டிரைவிங்லாம் போகிறது வேணாம், அந்த நேரத்தில் நீ கடையில் வந்து வேலை செய்தா நீ வேலை செய்யறதுக்கு அவர் பணம் கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காருடான்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. ஏன் நான் நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கலையாம்மா, அவர்கிட்ட வர போயிட்டு நான் அசிங்கப்படணுமா, ஏன்னா நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட வேணான்னு சொல்லுன்ட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு பாண்டியன் கேட்டுட்றாரு. பாத்தியா, நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், இவன் பேச்சை மதிக்கிறேன்னா, எப்பப்பா நான் எதை சொன்னாலும் அவன் நேருக்கு மரம் நடந்துக்கிறேன்னா, இதனால தான் நான் சண்டை போட்டு திட்டுறேன், அவன் என்ன சொன்னால் நான் தட்டி கேட்காது தப்புன்ட்டு நீ என்கிட்ட சண்டைக்கு வரைய, இப்போ ஏற்பட்டவனுக்கு நீ என்கிட்ட வக்காலத்தை வாங்கிட்டு வரையான்னுட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை பற்றி நான் பார்த்துக்குவேன், எனக்கு கௌரவம் தான் முக்கியன்ட்டு. என்கிட்டயே அவன் கௌரவம் பார்க்குறானா, இப்போ வேலைக்கு போகிற திமிரில் தானே பேசிக்கிட்டு இருக்கான், இவனே தடவை பிறந்து வளர்ந்துட்டானான்ட்டு, இதுக்கு மேலே நீ அவனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்தனாக்கா அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு. கோமதி சமையல் கட்டில் வந்துட்டு சாமான்லாம் போட்டு உடைக்கிறாங்க, புலம்புறாங்க. இதுக்கு மேலே நான் 2 பேருக்கு மாட்டேன், எப்பயுமே இதுக்கு மேலே நான் நடுவில் போகவே மாட்டேன், இவங்க 2 பேரும் நடுவில் நான் மாட்டின்னு முடிக்கிறேன்ட்டு இவங்க புலம்புறாங்க. அந்த நேரத்தில் ஏன் அத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க எப்படின்னா போட்டேன்னு விடுங்களேன், சமாதானம் அவங்களே ஆயிக்கிறாங்கன்ட்டு, அதுக்காக நானும் இவ்வளோ வருஷமாக பார்க்குறேன், இதே மாதிரி தான் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ நாள் தான் நானும் இப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருக்குது, இவங்களுக்கு என்ன தான் சமாதானப்படுத்த பார்க்கணும், சமாதானமே ஆக மாட்டாங்களான்ட்டு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தங்கமயில் வந்து நிற்கிறாங்க. என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்போ நீங்கள் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவும் பையனாக பேச மாட்டாங்களே, இப்போ அவர் ஒத்துக்கிட்டா கூட இவன் ஒத்துக்க மாட்டான்ட்டு அதை தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ராஜி பாண்டியன் கிட்ட வராங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாமான்ட்டு. என்ன விஷயம்னு அவர் கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவருக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது, அவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுக்காக நீங்கள் அவர் இந்த மாதிரிலாம் பேசுறது அவருக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இருந்தாலும் அவருக்கு மேலே பாசம் வச்சுருக்காரு மாமான்ட்டு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, உனக்கு எத்தனை வருஷம் அவனு தெரியும், அவனை நான் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன மாதிரியே இருக்காமா, நான் வயசில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் அவன் இருக்கான், அவன் மேலே நான் எதுக்காகமா கோவப்பட போகிறேன், அவனை எதனாவது சொன்னால் கொண்டாக்கா எதிர்த்து பேசுகிறான், சண்டை போகிற மாதிரி பேசுகிறான், அந்த நேரத்தில் எனக்கு கோவம் வரும், அவ்வளோதாம்மா, நீ எதுவும் அதுக்கு மேலே கவலைப்படாது, நான் உனக்கு அப்பா மாதிரி சொன்னேன் இல்லையா, அப்பாவே நீ நினச்சிக்கோ, உனக்கு எது வேணாலும் நான் செய்கிறமான்ட்டு இதெல்லாம் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்குது. மீனா பார்க்குறாங்க, அவங்க கிட்டே வந்து நிற்கிறாங்க. நீ ஏதாவது சொல்ல வரியாம்மா, உனக்கு ஏதாவது சொல்லணுமான்ட்டு அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாமா சொன்னோன்னு அவர் கிளம்பிட்டார் சிரிச்சுக்கிட்டே. இவங்க கேட்குறாங்க, என்ன ரொம்ப லவ்ஸா புருஷனுக்காக வந்துட்டு மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஆனால் மாமா நான் ரொம்ப பெருசாக நினச்சேன், அவர் எதுவுமே அவர் மேலே எதுவும் கோவம் இல்லைன்ட்டு அவர் சொல்கிறாருன்ட்டு. அப்பா பையன் அது எப்படி கோவம் இருக்கும், இதெல்லாம் சாதாரண விஷயம், உனக்கு ரொம்ப லவ்ஸ் தான் போல இருக்குதுன்ட்டு. இல்லைக்கா அப்படின்ட்டு அவங்க இவங்களும் இடிச்சிட்டு போகிறாங்க. என்ன இவ எப்போ பாரு இவனை பற்றி பேசும்போதெல்லாம் இவ வெக்கப்பட்டுட்டே போகிறாள்ன்ட்டு இவங்க மொழிகிறாங்க. இதே நேரத்தில் கோமதியோட அம்மா வீட்டுக்கு பழனிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, ராத்திரி என்னவோ கோமதி கத்திட்டு இருந்தாலும் என்னடா விஷயன்ட்டு. அதை கேட்டு அவர் சொல்கிறாரு, கதிரை பற்றி
மாமா கிட்ட அக்கா கத்தி பேசிகிட்டு இருந்தா மாதம் மாதம் அவன் 10,000 கொடுக்கணும் என்ன பண்ணுவான் அதனால தான் அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான்ட்டு அதை கேட்டு இவங்க அவ்வளோ தானே வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க எனக்கு ஏன்டா இப்போல்லாம் கோமதி பார்த்து பேசணுன்ட்டு ஆசை வருது நான் சாகிறதுக்குள்ளார அவகிட்ட பேசணும் போல இருக்குடா எங்கே உங்கள் அண்ணங்களால் என்னால் அவகிட்ட பேச முடியல நானும் இவ்வளோ நாளாக எப்படி தான் இருக்கிறது நானும் ரொம்ப கஷ்டப்படுறதான்ட்டு அதுக்கு அவர் சரி அத்தா போய் பேசுவேன் அப்போ இவங்க சொல்கிறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்ட்டு அதுக்கு என்ன அத்தா நானும் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு பேச வைக்கிறேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்குது அவங்க பையனுங்க 2 பேரும் வந்து பார்த்துடுறாங்க இவங்க 2 பேரும் வர்றது அவங்களும் பார்த்து ஷாக்காக வராங்க இங்கே என்னடா வந்து அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தான் வந்தேன்ட்டு தெரியும்டா நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு கலவதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இத்தனை நாள் ஒருத்தி செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பொண்ணு பேத்தி அம்மா இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு கலவரம் தானே பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்க பார்க்குறீங்களா இங்கே ஒன்று நாங்கள் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ அங்கே தான் பாசம் வச்சுக்கிட்டு இருக்கியான்ட்டு அவங்க 2வது பையன் அவங்க அம்மா பிடிச்சி திட்டுறாரு ஆமாண்டா என் பொண்ணு அவள் உங்களை பெற்ற மாதிரி தான்டா அவளையும் பெற்ற எனக்கு அவன் மேலே பாசம் இருக்காதான்ட்டு இவ்வளோ வருஷம் இல்லாத பாசம் இப்போ எங்கே வந்ததுன்னு கேட்கும்போது இவ்வளோ நாளாக பாசம் இருக்குதா உங்ககிட்ட நான் காட்டிக்காமல் இருந்தேன் அதுக்காக என் பொண்ணு மேலே எனக்கு பாசம் இல்லாமல் போயிடுமா எனக்கு நான் செத்துறதுக்குள்ளார நான் அவளை பார்த்து பேசணும் போல இருக்குதுன்ட்டு ஓஹோ எல்லாம் பிளான் பண்ணி தான் பேசிக்கிட்டீங்களான்ட்டு அவர் திட்டுறாரு அந்த நேரத்தில் நீயாம்மா அண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நீ வாம்மா நான் கூட்டிகிட்டு போயிட்டு அக்காவை காட்டி உன்னை பேச வைக்கிறேன் எப்போ பாரு நீ சாவரன்னு சொல்லாதமான்ட்டு பழனி சொல்கிறாரு அவர் வந்துட்டு அவங்க சின்ன அடிக்க போகிறாரு ஏன்டா நீ சொல்லு கொடுத்துதான் அம்மாவை ஏற்றி விட்டு இது மாதிரி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு அவர் திட்டுறாரு ஏன்டா நான் பேசக்கூடாதா புலம்பு கூட என் பொண்ணுகிட்ட நான் பேசக்கூடாதா செத்துறதுக்குள்ளே நான் பார்க்கணும் பேசணும்லாம் அவங்க சொல்கிறாங்க நீ இங்கே இருந்துக்கிட்டு பாசத்தெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறியா உனக்கு எப்போ பாரு இப்போல்லாம் உன் பொண்ணு செத்து போனவ இல்லாத மேலே உனக்கு பாசமாக அவள் உயிரோட தாண்டா இருக்கா நீங்கள் தாண்டா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவள் தப்பு பண்ணாக்கா அது மன்னிக்கக்கூடாதா அவளை ஏற்றுக்கூடாதா நான் எப்படா போயிட்டேன் அவன் பொண்ணோ பேரன் பேத்திங்களெலாம் பார்த்து பேசுறதுன்னுட்டு யோக மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தீங்க அப்போ நாங்கள் மனதை வேறு இருக்குமா நாங்கள் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு பாசம் அங்கே தான் இருக்குதா இதுக்கு மேலே நீங்கள் எங்கே இருக்கக்கூடாது அவங்க கூட போய்ட்டு சேர்ந்துங்கன்ட்டு அவர் அவங்கள தரன்னு வெளியே இழுத்துட்டு வராரு இவங்க வெளியே எடுத்துகிட்டு வந்து விடும்போது பாண்டியன் இருக்கிறாரு அப்போ தான் அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு இவங்கள கூட்டிகிட்டு வந்து வெளியே விடும்போது அவர் பார்க்குறாரு அவரை பார்த்து மறைச்சிக்கிட்டே உங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா போய்ட்டு சேர்ந்துங்கன்ட்டு அவர் திட்டுறாரு அவங்க அழுத்திட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சத்தம் கேட்டு பாண்டியன் வீட்டிலேருந்து வந்துடுறாங்க 2 பக்கமும் பார்த்து ஷாக்காக வராங்க அவர் திட்டுறாரு போ எதுக்காக இங்கே இருக்க கிளம்புன்னு அவர் சொல்கிறாரு ஏம்மா அண்ணன் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க எவ்வளோ நாள்மா நீ இந்த கஷ்டப்பட போகிற உன்னை வச்சு எனக்கும் பார்த்துக்க தெரியும் வாமா நம்ம போகலான்ட்டு பழனி சொல்கிறாரு நீ அங்கே ஒண்டிக்கிட்டு இருக்க நீ கூட்டிகிட்டு போய்ட்டு வச்சுக்க போறியா பார்த்துக்க போறியா நாங்களும் இவ்வளோ தூரம் வச்சுட்டு இருந்தோம் அப்படியே இவங்க அங்கே போகணுன்ட்டு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எடுத்துன்னு போய்ட்டு மட்டும் வச்சுக்க போடியா போடானிட்டு அவர் திட்டுறாரு இதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பெரிய அண்ணா வந்து சொல்கிறாரு டேய் அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போடான்ட்டு வேணானே அவங்க தான் போகிறேன்றாங்களே போட்டோன்ட்டு இவர் சொல்கிறாரு அதுக்காக அப்படியே விட்டுட முடியாது கூட்டிகிட்டு போங்க உள்ளன்ட்டு அவர் திட்டுறாரு அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்றாங்க இங்கே பாண்டியன் வீட்டில் கோமதி பார்த்து ஷாக்காக வராங்க அம்மானிட்டு எதுவும் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நீ கிளம்புன்ட்டு பாண்டியன் கோமதியும் மற்றவங்களாம் உள்ளே அனுப்பிடுறாரு அதுக்கப்புறமா இங்கே மாமா மச்சானும் பார்த்து வருத்தப்படுறாங்க கோமதியோட அண்ணனுங்க நீ ஏமா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க இல்லாதவளை பற்றி எதுக்காக பேசுகிறேன்ட்டு அதுக்காக நான் அவளை பார்க்கக்கூடாதா பேசக்கூடாதான்ட்டு அவங்க வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க அண்ணன் திட்டுறாரு அவங்கள அப்படியே அனுப்பிட்டு இருக்கணும்னு ஏன்டா நம்ம அம்மா என்ன தான் பேசினாலும் அவங்க நம்ம அம்மா அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசுவியா பண்ண முடியாடான்ட்டு அவர் அடிச்சிட்றாரு என்ன தான் இருந்தாலும் இங்கே இருந்துக்கிட்டு அவங்க பார்க்க பேசிகிட்டு இருந்தால் நம்மளும் எவ்வளோ வருஷம் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது நாமளும் வெளியில் பண்ண ஆளாளுக்கு நம்மளை கேள்வி கேட்குறாங்க நாமளும் எத்தனை வருஷமாக அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்கோம் அவங்கள தான் முக்கியம் நினச்சி பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்ட்டு இவர் அந்த நேரத்தில் கோமதியோட நீங்கள் 2 பேருமே அவங்க சின்ன அண்ணனுக்கு திட்டுறாங்க நீங்கள் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டீங்க யாராவது பெத்தாமா கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே விடுவாங்களான்ட்டு அவங்கள இவர் பிடிச்சி திட்ட போகிறாரு அதுக்கு அவர் திட்டுறாரு போதுண்டா இந்த பிரச்சனை இதோட விட்டுறதுக்கு மேலே அதை பேசாதன்ட்டு பழனி உள்ளே வராரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்னென்ன நடந்ததாங்க எதுக்காக அம்மா வெளியில் கூட்டிகிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்ட்டு இவங்களாம் கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போல்லாம் ரொம்ப உடம்பு முடியலன்றாங்க அதனால் சாவறதுக்குள்ளே ஒன்று பார்த்து பேசணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க அந்த அரக்கன்களை பெற்று வச்சுட்டு அம்மா அவங்ககிட்ட மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட பேச முடியல அவனுக்கிட்ட இருக்க முடியலன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்கக்கா அதனால தான் அவங்க சண்டை நடந்ததுன்ட்டு அதை கேட்டு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்